இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது என்னன்னா இன்குபேட்டர். இதில் நம்ம முட்டை பொரிக்க வைக்கிறது. கரண்டு கோழின்னு சொல்லுவேன்ல, அதுதான் இது. இதில் வைக்க முட்டை எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ள முட்டை தான். நாங்கள் எதுவுமே வெளியே வாங்கினதில்லை, எல்லாமே வீட்டில் உள்ள முட்டை தான். இதில் நம்ம இப்போ அதுக்குள்ளே ப்ரொசீஜர் பார்க்க முன்னாடி இதில் 4 ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் என்னெல்லாம்னா டெம்பரேச்சர். இதில் நம்ம டெம்பரேச்சர் கரெக்டாக வைக்கணும். அப்புறம் என்னென்னா காற்றோட்டம், இதில் உள்ள காற்றோட்டம் எல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்புறமா இதில் உள்ள ஈரப்பதம், நம்ம இந்த கோழி குஞ்சு பொரிக்கையில் அந்த ஈரப்பதம் எல்லாம் நம்ம இதில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பின்ன நம்ம இந்த இதில் வைக்கக்கூடிய முட்டையை நம்ம ஒரு நாளைக்கு 3 தடவை திருப்பி வைக்கும். நம்ம அந்த முட்டையை திருப்பி வைக்க நேரம், டேட்டு அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சாட்டு போட்டு எழுதி வைக்கணும். அப்புறமா இதுதான் இந்த முட்டை வைக்க ட்ரே. இதில் தான் நம்ம அந்த முட்டையை ஒவ்வொன்றா அடுக்கி வைக்கணும். அடுத்து இதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் எங்கள் அண்ணன் கொடுத்துருக்கான். அதை நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்குபேட்டர் ஃபார்ம் பண்ணியது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டில் இந்த மாதிரி இன்குபேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் 2 ஃபேனு கீழே கொடுத்துருக்கோம், 2 பல்புக்கு உள்ள ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு பல்புக்கு ஆப்ஷன் இருக்குது, பேக்கப் பல்புக்கு உள்ள ஆப்ஷன் இங்கே வச்சுருக்கோம். இது முட்டை வைக்க ட்ரேக்கு உள்ள ஸ்டாண்டு. அப்புறம் தண்ணி எதில் வைக்கும், பல்புக்கு நேரே கீழே தான் தண்ணி வைப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுதான் இதில் இதுக்கு டெம்பரேச்சர் எல்லாம் இது டெம்பரேச்சரோட சென்சாரு. ப்ராசஸ் ஃபுல்லாகவே சிம்பிள் தான். டெம்பரேச்சர் சென்சாரு. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது டெம்பரேச்சரு, ரைட் ஹேண்ட் சைடில் வர்றது ஹியூமிடிட்டி. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது 37லேருந்து 37.5 வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். ஹியூமிடிட்டி பார்த்திங்கன்னா 65லேருந்து ஒரு 75 வரைக்கும் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணணும். லாஸ்ட்டு 3 days 85லேருந்து 90 வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். லாஸ்ட் 3 days. டோட்டல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 21 days. அப் டு 18 days வரைக்கும் நம்ம இதை இந்த முட்டையை ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு 3 times டெய்லி. மார்னிங் ஒரு வாட்டி, ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி எக்கு வச்சுட்டு இன்னும் ரிமைனிங் அமைக்கிறோம். அந்த லாஸ்ட் 3 days முட்டை ரொட்டேஷன் எதுவும் பண்ணுவாங்கன்னா ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த லாஸ்ட் 3 daysல ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம இதில் ஒரு ட்ரே போட வச்சுட்டு அந்த ட்ரேயில் தண்ணி வைப்போம். அது காமிக்கிறேன். ஒரு ட்ரே இதில் வைப்போம் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரேயை வச்சுட்டு இந்த ட்ரேலையும் ஃபுல்லாக வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஹியூமிடிட்டி 80க்கு மேலே வந்துடும். ரெய்னிங் சீசன்லாம் நம்ம ஹியூமிடிட்டி செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு இந்த பல்புக்குள்ளே இருக்க வாட்டர் லெவலை கம்மி பண்ணி வச்சிடணும். அப்புறம் இந்த இன்குபேட்டரில் கொஞ்சம் ஏர் போகிறதுக்கு உள்ள ஹோல்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இந்த சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ரெஷ் ஏர் உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு வேண்டி. இதில் எக்ஸஸாக ஏர் ஹீட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போயிடும். இதே மாதிரி இந்த பக்கமும் சைடில் போட்டிருக்கோம். ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அவ்வளோ டோட்டல் ப்ராசஸ் இவ்வளோ தான். நீ எக்கு வைக்க ட்ரே காமிச்சுறேன். எக்கு ட்ரே, இந்த ட்ரேயை நம்ம இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக எக்கை ஃபில் பண்ணுவோம். இன்குபேட்டர் இந்த அண்ணன் தான் எங்களுக்கு ரெடி பண்ணி தந்தது. அவங்க தான் ரெடி பண்ணது ஃபுல்லாகவே. இது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னா ஆஷா ராய்டன். யாருக்காவது வேணா சொல்லுங்கள், ரெடி பண்ணி தரலாம். முட்டையும் அதே போல தான். எல்லாமே இந்த முட்டை எங்களை வீட்டில் உள்ள முட்டை தான். எதுவுமே நாங்கள் வெளியே வாங்கினது கிடையாது. நல்ல ஒரிஜினல் நாடை முட்டை தான். யாருக்காவது முட்டை வேணாலும் சொல்லுங்கள், தரலாம். ஒரு முட்டைக்கு விலை 12 ரூபா. நம்ம பியூர் நாடங்கோழி. முட்டை வேணாலும் இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், தரலாம். ஃபுல்லாக இந்த ஒவ்வொரு ப்ரொசீஜரை இந்த அண்ணன் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தாங்க. இது முடியதவரை இந்த அண்ணன் நின்று ஹெல்ப் பண்ணாங்க. வாங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்படி எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் எக் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. எல்லா எக்கும் இந்த மாதிரி ரோ வைஸாக அடுக்கி வச்சுப்போம். இங்கே ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, இந்த எக்கு மேலே நம்ம மார்க்கர் வச்சு இதில் மார்க் பண்ணணும். எதுக்குன்னா இதில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி விட்டுருவோம். திருப்பி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த ப்ளஸ் சிக்னேச்சர் இங்கே அடியில் போயிடும். இதுக்கு நம்ம இந்த ரொட்டேட் பண்ணுவோம். இப்படி ரொட்டேட் பண்ணுவோம், அது அடியில் போயிடும் மார்னிங்.
அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் திருப்பி ரொட்டேட் பண்ணுவோம், இது மேலே வரும். ஈவினிங் மறுபடியும் வந்து இதே மாதிரி ரொட்டேட் பண்ணுவோம். அந்த மாதிரி 3 டைம் வந்து எல்லா எக்கையும் ரொட்டேட் பண்ணணும் டெய்லி. இதுதான் இதில் உள்ள ப்ராசஸ். அப்படி அப் டு 18 days வரைக்கும் எக்கை ரொட்டேட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த 18 days முடிஞ்சதுக்கப்புறம் எக்கை ரொட்டேட் பண்ண வேண்டாம். இந்த அடிஷ்னலாக இதில் வந்து ஹியூமிடிட்டிக்கு வேண்டி வாட்டர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஹியூமிடிட்டி வந்து லாஸ்ட் 3 days வந்து 80 90 வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம இதில் வந்து செட் பண்ணியிருக்க டிவைஸ் வந்து இது ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் டிவைஸ் வந்து இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இதில் வந்து கரண்ட்டை வந்து 32.4 இருக்கு. ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா 77 இருக்கு. ஹியூமிடிட்டி வந்து 80க்கு இனிஷியலாக போயிருச்சுனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். ஹீட் இன்க்ரீஸ் ஆக அது ஒரு டைம் பீரியட் தாண்டினதுக்கப்புறம் கம்மியாயிரும். இன்கேஸ் வந்து ஹியூமிடிட்டி எபோவ் 80க்கு மேலே ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம அந்த வாட்டர் லெவலை வந்து கம்மி பண்ணணும். இந்த பல்பு கீழே இருக்க வாட்டர் லெவலை கம்மி பண்ணணும். இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 37 வந்துச்சுன்னாலே 37.5 வந்துச்சுன்னா உள்ளே இருக்க அந்த லைட்டு வந்து டவுன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த கிட்டோட ப்ராசஸே இதுதான். 37.5ல் வந்து அந்த பல்பு வந்து ஆஃப் ஆயிரும். டெம்பரேச்சர் எகெயின் 37க்கு வந்து ரீச் ஆகும்போது எகெயின் பல்ப் ஆன் ஆகி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் கம்ப்ளீட் செட்டப். இதில் நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து போட்டு வச்சிருக்கோம். இது லாஸ்ட் டைம் நம்ம போட்ட ஃப்ளோ சார்ட்டு. இந்த ஃப்ளோ சார்ட்டு இதில் வந்து டேயை வந்து அதுக்கப்புறம் காலையில் ஃபர்ஸ்ட் டைம் ரொட்டேட்டு, செகண்ட் டைம், தேர்ட் டைமு, அதுக்கப்புறம் அதோட ஹியூமிடிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிகிட்டே வருவோம். இந்த ஃபர்ஸ்ட் டே 1 வரைக்கும் அப் டு 18 days வரைக்கும் இதை வந்து நோட் பண்ணியிருப்பேன் நான். இந்த 18 days தாண்டினதுக்கப்புறம் வந்து நான் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். இந்த 19th day மார்னிங் எதுக்கு வச்சேன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே வைக்கும்போதே ஈவினிங் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதனால 19th day மார்னிங் வச்சேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் விட்டேன். எனக்கு 21 day கம்ப்ளீட் ஆகிட்டு 22nd day தான் வந்து காலையில் தான் வந்து எனக்கு குஞ்செல்லாம் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து இந்த 21 days முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து வர அந்த குஞ்சுங்களை எல்லாம் வந்து நம்ம வந்து தனியாக இன்னொரு பாக்ஸ் ரெடி பண்ணி அதுக்குள்ளே விட்டுட்டு 5 days வரைக்கும் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் அதுக்குன்னு செப்பரேட்டாக வச்சிருக்க கூட்டுக்குள்ளே நாங்கள் விடுவோம். இதில் வந்து லைட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி செட்டப் வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து ஃபீட் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொன்றையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தாங்க அந்த அண்ணா ஃபுல்லாக முடியது வரை எங்களுக்கு ஃபுல்லாக நின்னாங்க, ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல்லாக. அந்த அண்ணா தான் இது ப்ரிப்பேர் பண்ணி தந்ததும். உங்களுக்கு இது வேணாம் சொல்லுங்கள், நான் நேரமே சொன்னேன்ல அந்த ஐடியில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப ரேட்டு கம்மி தான், வேணாம் சொல்லுங்கள், ரெடி பண்ணி தரலாம். முட்டையும் அதே போல் தான், 12 ரூபாய் ஒரு முட்டை, அதுன்னு சொல்லுங்கள் தரலாம். பின்ன அப்புறம் என்னென்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இருக்கோங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், எல்லாம் பாருங்கள். பின்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.